பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நீங்கள் சின்ன சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நிறைய தாத்தா பாட்டிக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. டெய்லி ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கிட்ட பேசுனீங்க. நீங்கள் பரலோகம் போகலாம். அடுத்து வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெவபனி. நான் உபவாசம் இருந்து தினமும் சர்ச்சுக்கு ப்ரேயர் மீட்டிங்லாம் மிஸ் பண்ணாத போயிடுவேன். என் பேர் இருக்கான்னு பாருங்க. ஆமாம், நீங்கள் மனுஷ பார்வைக்கு தான் உபவாசம் இருந்தீங்க. ஆண்டவரை முழு உலகத்தோட தேடலை. நீங்கள் யூடியூப்பில் சாட்சி, இன்ஸ்டாகிராம் ரிவ்யூஸ் பார்த்தீங்க. அதனால் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. நீங்கள் பரலோகம் போக முடியாது. அடுத்து யாரும் வாங்க. உங்கள் பேர் என்னது? என் பேர் கிரேஸ். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நீங்கள் பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரி ஆகிய உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுகிறார். நீங்கள் பரலோகம் போகலாம். அடுத்து வாங்க. உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பிளஸ்ஸி. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கப்பட்டாச்சு. ஏன் என்னோட பேர் இல்லை? நான் ஒரு பாவமும் பண்ணலையே. என்னோட பேர் ஏன் இல்லை? நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருமா. நீ என்ன பண்ண நான் அப்புறம் ஒன்று சொல்கிறேன். அடுத்து யாரும் வாங்க. உங்கள் பேர் என்னது? ஐயா, என் பேர் கண்ணம்மா. உங்கள் பெயர் இல்லை. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. அப்படின்னா என்ன? டிவியில் பாவத்தை பற்றி ஏதோ பார்த்துருக்கானே. பிளஸ்ஸி அம்மா வீட்டில் கூட பார்த்துருக்கானே. பிளஸ்ஸி அம்மா ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை? பிளஸ்ஸி அம்மா என்னை விட சொல்லுங்க. பிளஸ்ஸி அம்மா என்னை விட சொல்லுங்க. ஏன் ஏசுபா பற்றி என்னை மன்னிச்சிருக்கணுமா, என்னை மன்னிச்சிருக்கணுமா, என்னை மன்னிச்சிருக்கணுமா. அடுத்து வாங்க. என் பேர் பிரியா. இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்? பிளஸ்ஸி, நீ எதுக்கு இங்கே இருக்க? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசலை. இப்போ பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாது. அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு எப்படி வரும்? பிளஸ்ஸி, நீ கிறிஸ்டின் தானே? இயேசுவை பற்றி எனக்கு சொல்லவே இல்லை. இயேசுனா யாரு? நீ சொல்லியிருந்தேனே இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. இவங்க ரட்சிக்கப்படலை. உங்களால் பரலோகம் போக முடியாது. அடுத்து வாங்க. இப்போ நீங்கள் யோசிக்க பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை பற்றி இந்த ஆத்துமக்களை சொல்லாதாலும் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. நான் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. நான் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமை. அதை நம்ம அறிவிக்கலைன்னா நம்மளுக்கு ஐயோ. சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமை. ஏசப்பா பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஏசப்பாவை பற்றி உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடுங்க. ஏசப்பாவை பற்றி உங்கள் கூட வேலை செய்கிற எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏசப்பாவை பற்றி எல்லாருக்கும் சொல்லிடுங்க ப்ளீஸ்.